அனைவருக்கும் வணக்கம். அதாவது 11ஆம் மாதம் ஆகினண்டா இந்த வசூல் வேட்டைக்காரர் எல்லாரும் வசூலுக்கு இறங்கிவினோம். எப்படி இறங்குவினோம்டா, ஒரு 5 பேர் வருவினோம். அதில் ஒரு மிக பரிச்சயமானாலும் அந்த இடத்துல ஒரு நம்பகத்தன்மை உள்ளாலையும் கொண்டறிவினோம். ஏனெண்டா அவரை வச்சு தான் அந்த காய் நகர்த்தணும். அப்படித்தான் ஒரு ஊராக செய்வினோம். அது அப்படி செய்யக்குள்ள தான் நான் வசூல் வேட்டை பேக்கு நிரம்பும், இந்த பொக்கெட் நிரம்பும். ஓகே, அது உண்டு. ரெண்டாவது, அந்த என்னென்னு சொன்னால், இரு அமைப்புகளாக இருக்கிறத உண்டாக்குறதுக்கு மக்கள் பாடுபடுகினர். அதை பிரித்து கையாளுறதுக்காக என்ன செய்யணும்டா, அவர் வரப்போயினும், அவா வரப்போறா, இவர் வரப்போறான். என்னென்றா அந்த மக்களின் பார்வைக்கு கண்ணில் மண்ணை தூவுறதா தூளை தூவுறதான்னு தெரியாமல் விளையாட்டு நடக்குது. சரி, அப்படியா செய்யுங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் 27ஆம் தேதிக்கு இன்னும் கன நாள் இல்லை. சரி, அப்படி நீங்கள் காசு வேண்டினா இப்போ ஆயுதம் வேண்டுற இல்லை, ஒன்றும் வேண்டுற இல்லை. சரியா? அப்போ நீங்கள் கணக்கு காட்டணும். நீங்கள் கணக்கு காட்ட மாட்டீங்க. மூன்றாவது, அந்த காசு வேண்ட ஆக்களுக்கு ரிசீட் கொடுப்பீங்க. இந்த எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த நன்றி கடிதம் கொடுக்க மாட்டீங்க. ஏனெண்டா அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. வசூல் வேட்டைக்கு மட்டும் நேரம் இருக்கும், அந்த நன்றி கடிதம் கொடுக்க உங்களுக்கு நேரம் இல்லை. நாலாவது என்னண்டா, ஒரு 2 இடத்தை நீங்கள் செய்யக்கில்ல, 2 இடத்தையும் ஒரு திருவுருவ படம் வைக்க போறீங்க. ஒரு மாவீர திருவுருவ படத்தை 2 இடத்தை வைக்க போறீங்க. அப்போ அண்ணனோ தம்பியோ இல்லை அம்மாவோ யாரோ ஒரு ஆள் இருக்கேக்கில்ல, அவர் எந்த இடத்த போகிறது என்ற சிக்கல் ஒன்று இருக்கு. ஏன்னா அங்கே போகிறதா இங்கே போகிறதா அந்த சிக்கல் இருக்கு. இப்போ ஒரு இடத்த வச்சா ஒரு இடத்த போனால் அடுத்த இடத்த போயிடாது. மற்றது, நான் சில விஷயத்தை போன வருஷம் பார்த்தேன். அப்பா ஒரு இடத்தையும் புள்ள ஒரு இடத்தையுமா நிற்கிது. அப்போ நிர்வாக கட்டமைப்பில் தான் நீங்கள் மக்களை பிரிக்கிறீங்களோடைய மக்களாக பிரியலை. மக்களாக ஒன்று வரணுமென்று நினைச்சாலும் நீங்கள் விருதியல் இல்லை. என்ன தெரியுமா, அவங்க வர போகிறாங்க, இவங்க வர போகிறாங்கன்னு உங்களோட அந்த வசூல் வேட்டைக்காகவும் உங்களை நீங்கள் தக்க வைக்கிறதுக்காகவும் செய்கிற விளையாட்டுகள்லாம் இது. தயவு செய்து நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 14 வருஷம் எல்லாரும் உலக பிறப்பில் கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களை பற்றி எல்லாரும் படிச்சுட்டோம். இன்னும் ஏமாத்தாதீங்க. சரியா? ஏமாற்றி மக்கள்கிட்ட நாட்டில் கல்லெறிஞ்சு கொள்கிற மாதிரி இங்கே கல்லெறிஞ்சு கொள்ளையிலாது. அதனால் உங்களை வழக்கு போட்டு தான் உள்ள தள்ளணும். உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து கலவலன்னு சொல்லி கவனமாக இருந்து கொள்ளுங்க.